RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் கே சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் ஆணைய விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பது தேர்தல் ஆணைய நேர்மையை அழிக்கும் சதி அப்படின்னு சொல்றாரு கார்கே. மகாராஷ்டிரா தேர்தல் அதுல கடைசி நேரத்தில் வாக்குப்பதிவு அதிகமா நடந்தது, அதுல ஏதோ தில்லுமுள்ளு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சுமத்துனீங்க. அதுக்கான சரியான பதில் இன்னும் வரல தேர்தல் ஆணையத்திலிருந்து அப்படின்னு நீங்களாம் சொல்றீங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் நேர்மையாக தேர்தல் நடந்தது அப்படிங்கிற கருத்தை தான் அவங்க சொல்றாங்க. இதற்கிடையில் ஹரியானா சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டு வீடியோ பதிவுகளை கேட்டிருக்கிறார் ஒருத்தர். அதுக்கு தேர்தல் ஆணையம் அது தர முடியாதுன்னு சொன்னதோட மட்டுமல்ல, தேர்தல் ஆணைய விதியிலே திருத்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி. இதற்கு கார்கே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். முதல்ல தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சுயேட்சையான அமைப்பு என்பதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு ஆளும் கட்சிக்கு சார்பான அமைப்பு என்கிற ரீதிக்கு அவங்க நகர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்திய அரசியல் சாசனத்தோட 324வது பிரிவு படி தேர்தல் ஆணையத்துக்குன்னு ஒரு சில சிறப்பு அதிகாரங்களை கொடுத்திருக்காங்க. நீங்க தேர்தல் அறிவிக்கை வெளிவந்ததுல இருந்து எந்த அரசாங்கமும் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அரசாங்கம், அரசு அதிகாரிகள், IPS, IAS அதிகாரிகள் முதற்கொண்டு தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுல வந்துடுறாங்க. அந்த அளவிற்கு ஒரு சிறப்பு அதிகாரங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்படுது. ஆனால் 2019 இருந்து இந்த தேர்தல் நடைமுறைகள் பல விதங்கள்ல மக்களுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு எல்லோருக்கும் ஒரு சந்தேகத்தை எழுப்புற விதத்துல இருக்கு. ஏன்னா 2019 அசோக் லாவாசான்னு தேர்தல் ஆணையர் ரிசைன் பண்றார். அவர் சந்தேகத்துக்கு இடமான முறையில அவர் ரிசைன் பண்றாரு. அவருக்கு சில அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டன, அதனால் அவர் ரிசைன் பண்றாருன்றது பேச்சு அடிபட்டது. ஆனால் அதை பற்றிய எந்த விதமான விவரங்களும் வெளியிடப்படவில்லை. அதற்கு பிறகு 2023 அருண் கோயல் என்பவரை அதற்கு பதிலாக நியமனம் செய்யறாங்க. நியமனம் செய்யும் பொழுது ஒரே நாளில் அவருடைய நியமனம் அப்ரூவல் செய்யப்பட்டு, அவருடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு, பிரதமராலும் அப்ரூவல் செய்யப்பட்டு, ஜனாதிபதி கையெழுத்து போட்டு அது அப்ரூவல் செய்யறப்போ உச்சநீதிமன்றத்துல அது சம்பந்தமான வழக்கு செல்கிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஒரே நாள்ல ஏன் அவருடைய நியமிப்பதற்கான அவசரமான வேலை என்ன, ஏன் அவ்வளவு அவசரமாக அவரை நியமிக்க வேண்டும் என்று கேள்வி எல்லாம் எழுப்பினுச்சு. ஆனாலும் அதை எந்த விதமான அவர்கள் அதை காதில் போட்டுக் கொள்ளவில்லை. அப்பொழுதுதான் உச்சநீதிமன்றம் ஒரு நியமனத்திற்கான ஒரு நடைமுறையை கொண்டு வருது. அதாவது தேர்தல் ஆணையர் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். அதற்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர் கொண்ட 3 பேர் கொண்ட குழு தேர்தல் ஆணையரை நியமனம் செய்து அதனை ஜனாதிபதிக்கு அனுப்பி அவர் ஒப்புதலை பெற வேண்டும் அப்படின்னு ஒரு நடைமுறையை கொண்டு வராங்க. ஆனால் உடனே இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அதற்கு பதிலாக பாராளுமன்றத்துல அவசர சட்டம் ஒரு திருத்தம் செய்து அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்பதை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக ஒரு கேபினெட் அமைச்சர் என்று கொண்டு வருகிறார். அப்படி என்றால் 2:1 என்ற அடிப்படையில் ஆளும் கட்சியே மெஜாரிட்டியாக தேர்தல் ஆணையரை நியமனம் செய்து கொள்வது என்ற நடைமுறையை அவர்கள் கொண்டு வந்து விடுகிறார். அதற்கு பிறகு அதே அருண் கோயல் எவ்வளவு அவசரமாக அருண் கோயலை நியமித்தார்களோ அதே அருண் கோயல் மீண்டும் அவரும் ரிசைன் பண்ணிட்டு போனார். அதுவும் ஒரு சந்தேகத்திற்கிடமான முறையில அவரும் ரிசைன் பண்ணிட்டு போனார். இப்படி தேர்தல் ஆணையர்கள் நியமனத்திலேயே ஒரு சந்தேகம் மக்களுக்கு எழுந்திருப்பதை நம்ம வெளிப்படையா பார்க்க முடியும். அடுத்தது தேர்தல் தேதி அறிவிப்பதிலிருந்து, தேர்தல் தேதி அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அது பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் பிரச்சாரம் செய்வதற்கு வசதியாக 4 கட்டம் 5 கட்டம் என்று சொன்னால், கடந்த முறை கூட மோடி அவர்களுடைய வாரணாசி தொகுதி கடைசி கட்டத்துல வந்துச்சு. அது மாதிரி அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு வசதியாக தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். அதே போல சின்னம் ஒதுக்கீடு செய்வதில் பாரபட்சம். நீங்க சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் எல்லாம் உடைந்த கட்சிகளாக, எப்பொழுதுமே உடைந்த கட்சிகளாக இருந்தால் அப்பொழுது சின்னம் ஃப்ரீஸ் செய்து புது சிம்பல் 2 பேருக்கும் வழங்குவாங்க. ஆனால் அவசரமாக தேசியவாத காங்கிரஸ், சிவசேனாவிற்கெல்லாம் ஒரிஜினல் சிம்பல் உடைந்த கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அதே நேரத்துல இங்கு பாத்தீங்கன்னா மதிமுகவுக்கு சின்னம் கிடையாது, நாம் தமிழருக்கு சின்னம் ஒதுக்கப்படல. ஆனால் அதே இங்க தமாக வாசன் கட்சிக்கு போய் சைக்கிள் வாங்கிட்டு வந்துட்டாரு. இவரு தினகரன் பாஜகவோட கூட்டணி வைத்திருக்காரு, அவருக்கு குக்கர் ஒதுக்கப்பட்டது. இப்படி ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருப்பவர்களுக்கு உடனே சின்னம் ஒதுக்கப்பட்டது. எதிர்கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்குவதில் வேண்டுமென்றே அவர்கள் தாமதம் செய்தார்கள், அல்லது அவர்களுடைய சின்னம் ஃப்ரீஸ் செய்யப்பட்டதை நம்ம பார்த்தோம். ஏன்னா முன்பே இரட்டை இலை சின்னம் அது மாதிரிதான் முடக்கப்பட்டு மீண்டும் கொடுக்கப்பட்டதெல்லாம் பார்த்தோம். அதுவும் ஒரு விஷயம். இன்னொன்று தேர்தல் பிரச்சாரம் என்று எடுத்துக்கொண்டால், குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக ஒருத்தர் முஸ்லிம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினார்னு சொல்லிட்டு பிரச்சார பாரதியில அவருக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க. ஆனா அதே நேரத்துல
பிரதமர் என்ன பேசினாலும் அதை பற்றி கண்டுகொள்வதில்லை, அது பற்றிய புகார்களை கண்டுகொள்வதில்லை. கிட்டத்தட்ட 2024 பாராளுமன்ற தேர்தலில் 4.5 லட்சம் புகார்கள் ஆன்லைன்ல பதிவு செய்யப்பட்டதாக தகவல் இருக்கு. இதுவரைக்கும் தேர்தல் வரலாற்றுல இவ்வளவு புகார்கள் பதிவு செய்யப்பட்டதாக இல்லவே இல்லை. இப்படி அது மாதிரி இப்ப கடந்த இதெல்லாம் வரலாறு. தேர்தல் ஆணையத்தின் மீது எப்படி சந்தேகம் ஏற்பட்டது என்பதற்கான ஒரு பழைய நடைமுறைகளை சொல்றேன். இப்பொழுது சமீபத்துல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் இது 4 மாநிலத்துக்கும் ஒரே நேரத்தில் தான் தேர்தல் வைக்க வேண்டும். ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே ஜார்க்கண்டையும் மகாராஷ்டிராவையும் தனியாக வைத்துவிட்டு ஜம்மு காஷ்மீரையும் ஹரியானாவையும் மட்டும் முதலில் நடத்தினார்கள். அது ஏனென்று கேட்டால் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி சரியாக அமையவில்லை, அதற்கான நேரம் அவர்களுக்கு தரப்பட்டது. அது மட்டுமல்ல, பாராளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருந்தது. அதற்காக அவர்களுக்கு ஒரு 2 மாத கால அவகாசம் அந்த அரசுக்கு தரப்பட்டது, ஷிண்டே அரசுக்கு. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பாலிசி டிசிஷனை அவங்க ஷிண்டே அரசாங்கம் எடுக்கிறது. இன்க்ளூடிங் 1500 ரூபாய் பெண்களுக்கு எல்லோருக்கும் 2 கோடி பேருக்கு மேல 1500 ரூபாய் பெண்களுக்கு உதவித்தொகை, உரிமை தொகை என்று அங்கு வழங்கப்பட்டது ஒரு ஸ்கீம்ல. இதெல்லாம் கொடுப்பதற்கு அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. அதே போல ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் அங்கு ஆளும் கட்சியை உடைப்பதற்கு முயற்சி செய்தார்கள், அது முடியவில்லை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, பாராளுமன்ற அசம்பிளி தேர்தலை 4 மாநில தேர்தலை 2 மாநிலத்துக்கு தனியாகவும் 2 மாநிலத்துக்கு தனியாகவும் வைத்தார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்து இப்பொழுது எடுத்துக்கொண்டால் இப்ப அதற்கு முன்னதாக இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் குறிப்பிடுறேன். தேர்தல் நிதி பத்திரங்கள் என்பது மூலமாக பாஜக அதிகபட்ச நிதியை தங்களுக்கு குவித்துக் கொண்டார்கள். அதை பற்றியும் தேர்தல் ஆணையம் எந்தவித கவலையும் படவில்லை. உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அங்கு தேர்தல் நிதி பத்திரங்கள் செல்லாது, சட்டவிரோதம் என்று சொன்ன பிறகும் அந்த தேர்தல் நிதி பத்திரங்களை வாங்கியவர்களிடமிருந்து திரும்பி வாங்குவது வழக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் அதை பற்றி எந்த நடவடிக்கையும் மேல் நடவடிக்கையே தேர்தல் ஆணையம் எடுக்கவில்லை என்பதையும் இங்கே பார்க்கணும். இப்பொழுது மகாராஷ்டிரா தேர்தலை அதற்கு முன்பு நடைபெற்ற ஹரியானா தேர்தலில் இருந்து எடுத்துக்கொண்டோம் என்றால், ஹரியானா தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் நிலையில் இருந்தது. ஆனால் கடந்த கடைசி நேரத்தில் ஒரு 11-12 தொகுதிகளில் இவிஎம் குளறுபடிகள் ஏற்பட்டு வாக்குப்பதிவு வெளியிட்ட சதவீதத்திற்கும் கடைசியாக வெளியிட்ட, அதாவது எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தன. வித்தியாசங்களை சொல்லி நாங்கள் அங்கு வழக்கு போடும் பொழுது அங்கு என்ன செய்யறாங்கன்னா, ஹரியானா மாநிலத்துல உயர் நீதிமன்றத்துல வழக்கு போடுறாங்க. முன்பு இருந்த சட்டப்படி 1900 ஆக்சுவலா முதல்ல 1961 தேர்தல் நடத்தை விதிமுறைகள் சட்டம் படி பாத்தீங்கன்னா, சட்டம் 93/2 அதன்படி தேர்தல் சம்பந்தமான யாரு தொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அது சம்பந்தமான அனைத்து விவரங்கள் மீன்ஸ் என்னன்னா, அந்த மின்னணு சம்பந்தமான வீடியோ காட்சிகள், சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் அவர்களுக்கு வழங்கணும்னு ஒரு உத்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த சட்டத்தின்படி. இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த வழக்கு ஹரியானா வழக்கு சென்றவுடன் உடனடியாக, அது மட்டுமல்ல, ஹரியானா வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே மகாராஷ்டிராவிலும் அதே நடைபெறுகிறது. மகாராஷ்டிரால என்ன பண்றாங்க, தேர்தல் நடைபெறப்ப மாலை 5 மணிக்கு அறிவிக்கிறாங்க, ஒரு பர்சன்டேஜ் அறிவிக்கிறாங்க. இரவு 11:30 மணிக்கு கூடுதலாக 76 லட்சம் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. அந்த 1 மணி நேரத்தில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை என்று வைத்துக் கொள்ளலாம். அப்பதான் நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா மாலை 5 மணிக்கு வரிசையில் நிற்பவர்கள்ட்ட டோக்கன் கொடுக்கப்படும். டோக்கன் கொடுத்து வரிசையில் கொடுத்து 6 மணிக்குள் நீங்க அந்த வாக்களிக்கணும். அப்ப 5 மணிக்கு வரிசையில நிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களே தவிர, அந்த டோக்கன் குடித்து முடித்த பிறகு யார் வந்தாலும் அவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. இதுதான் நடைமுறை. அப்படி பார்த்தால் நீங்க 76 லட்சம் அப்படி நிக்கிறவங்க பாத்தீங்கன்னா 5 மணிக்கு மேல ஒரு 100 பேர் 50 பேர் தான் நிற்பாங்க. ஒரு 50-60 பேர் அந்த மாதிரி தான் ஒரு பூத்லயும் கடைசி நேரத்துல வாக்களிப்பவர்கள் எப்பொழுதுமே இருப்பாங்க. இதே மாதிரிதான் குஜராத்திலும் நடந்துச்சு. கடைசி 1 மணி நேரத்தில் 10% வாக்குகள் பதிவு செய்ததாக குஜராத் மாநிலத்திலும் ஒரு சர்ச்சை எழுந்ததை நம்ம பார்த்தோம். அதே அடிப்படையில இங்கு 76 லட்சம் வாக்குகள் என்று சொல்லும் பொழுது ஒரு பூத்துக்கு குறைந்தபட்சம் 1000 பேர்கள் வரிசையில் நிற்பதாக கணக்கு வருகிறது. ஆவரேஜா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1000 பேர் வரிசையில் நிற்பதாக. 1000 பேருக்கு நீங்க 1 நிமிடம் என்று எடுத்துக்கொண்டால் கூட 1000 நிமிடம், அதாவது 6.5 மணி நேரம் ஆகும். குறைந்தபட்சம் அவர்கள் வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் 6.5 மணி நேரம் ஆகும். அதாவது 1% தான் இந்த மாறுபாடே இருக்கும். நீங்க 5 மணிக்கு வெளியிடுற அந்த அறிவிக்கையும் நீங்க 11 மணிக்கோ அல்லது இறுதி அறிவிக்கை வெளியிடும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 0.5% 1% தான் வேரியேஷன் இருக்கும். ஆனால் இப்பொழுது இருப்பது என்னவோ 8% வேரியேஷன்.
அதனால இது வாய்ப்பே கிடையாது. அதனால் இதையும் வழக்காக எதிர்க்கட்சிகளும் மற்றவர்களும் எடுத்து செல்லும் பொழுது இவர்கள் அந்த ஃபுட்டேஜ் இன்றைக்கு அவசரமாக ஒரு திருத்தத்தை, தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் ஒரு திருத்தத்தை வெளியிடுகிறார்கள். அதில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இது மாதிரி வாக்குச்சாவடி மின்னணு ஆவணங்கள், வீடியோக்கள், சிசிடிவி காட்சிகளை மனுதாரருக்கு வழங்க தேவையில்லை. தேர்தல் ஆணையம் அதற்கு அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்படுகிறது. ஏனென்றால் அதற்கு காரணம் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், மனுதாரர் அதில் ஏஐயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு டெக்னாலஜியை வைத்து திருத்தம் செய்து அதில் வெளியிட்டு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இதனை ஆவணமாக தர முடியாது, தர தேவையில்லை என்று ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது உண்மையிலேயே தேர்தல் ஆணையத்தின் நடத்தையில் 100% நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நிலையை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. இதனை காங்கிரஸ் கட்சி மேற்கொண்டு உச்சநீதிமன்றத்திலும் அல்லது வேறு சட்ட நடைமுறைகளின்படியும் இதனை எதிர்த்து வழக்கு தொடுத்து இதில் கண்டிப்பாக இந்த ஒரு மனுதாரர்களுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும். இந்த தேர்தல் நடத்தைகளில் வெளிப்படைத்தன்மை வேண்டும். தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடாது என்பதைத்தான் காங்கிரஸ் கட்சி இன்று வலியுறுத்தி இருக்கிறது. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சில ஃபுட்டேஜ் கேட்கறாங்க, அதான் அது வெளியே கொடுக்க முடியாது, அதுக்காக ஒரு விதியே மாத்திட்டாங்க. ஏன்னா காரணம் சொல்றது ஏஐ வச்சு எதிர்கட்சிகளோ இல்ல யாராவது தவறான விஷயத்தை பரப்பி விடுவாங்கிறதுனால அந்த ஃபுட்டேஜை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்றீங்க. கொடுத்த ஃபுட்டேஜில் இவங்க திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆய்வுக்கு போனால் நிரூபிக்க முடியாதா தேர்தல் ஆணையத்தால? கண்டிப்பாக இவர்கள் கண்டுபிடிக்க முடியும். இப்பொழுது இருக்கின்ற டெக்னாலஜியில யார் திருத்தம் செய்தாலும் அது கண்டுபிடிக்க முடியும். நீங்க ஒரு உள்துறை அமைச்சராக, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசுகிறார், அம்பேத்கரை குறித்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். தெரிவித்து விட்டு ஒரு தவறான கருத்தை தெரிவித்தவுடன் அதற்கு எதிர்ப்பு எழுகிறது. பெரிய அளவில் எதிர்ப்பு வந்தவுடன் உடனே அடுத்த நாள் மறுப்பு தெரிவிக்கிறார். மறுப்பை எப்படி தெரிவிக்கிறார் என்று சொன்னால், நான் தவறாக பேசிவிட்டேன் அல்லது மன்னித்துக் கொள்ளுங்கள், வேற ஏதாவது சொன்னா பரவாயில்ல, இதை காங்கிரஸ் கட்சி ஏஐ மூலமாக திருத்தி வெளியிட்டு விட்டதுன்னு அவர் சொல்றார். ஏன் அவரால் கண்டுபிடிக்க முடியாதா? நாங்களே அதான் கேள்வி எழுப்பணும். ஏஐ மூலமாக திருத்தி காங்கிரஸ் கட்சியோ அல்லது ராகுல் காந்தியோ வெளியிட்டிருந்தால் ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? சைபர் கிரைமிலேயோ அல்லது வேற ஏதாவது புகார் தெரிவித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கலாம்ல. அதனால் இவர்கள் தங்களுக்கு வசதியாக எல்லாவற்றையும் தங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் என்னென்ன செய்ய முடியுமோ, தாங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்க ஒரு சண்டிகர் மேயர் எலெக்ஷனுங்க, கேமரா இருந்துச்சு அங்க, அந்த மேயர் எலெக்ஷன்ல அந்த அதிகாரி திருத்துறாரு, ஒவ்வொரு வாக்குச்சீட்டையும் திருத்தி அந்த கேமரா முன்பே திருத்தி அதனை மோசடி செய்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் உச்சநீதிமன்றம் சென்ற பிறகு கூட அந்த தேர்தல் செல்லாததுதான் அறிவிக்கப்பட்டதே தவிர அந்த தேர்தல் அதிகாரிக்கு எந்த விதமான தண்டனையும் வழங்கப்படவில்லை என்கிற ஒரு வேதனையான செய்தியையும் நம்ம இங்க பதிவு பண்ண வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் இங்க இருக்கிறோம். அதனால இவர்கள் எந்த தேர்தலாக இருந்தாலும் எப்படி கடைசி நேரத்துல மகாராஷ்டிராவில் 76 லட்சம் ஓட்டு தான் சொல்றீங்க, கடைசி நேரத்தில் அது சண்டிகர் தேர்தல் மாதிரி கூட இருக்கலாம். அதுதான் சொல்றேன். நான் சொல்றது, இவர்கள் ஒரு சிறிய தேர்தலிலேயே இப்படி செய்கின்றவர்கள், மோசடி செய்கின்றவர்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த நோக்கத்தோடு செயல்படுபவர்கள் எப்படிப்பட்ட மோசடியையும் இவர்கள் செய்ய தயாராக இருப்பார்கள். தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய தயாராகிவிட்டது பாஜக, மோடி தலைமையிலான அரசு என்பதைத்தான் நம்ம இதுல இருந்து இப்ப பேசும்போது அம்பேத்கர் விஷயம் சொன்னீங்க, அமித்ஷா அப்படின்ட்டு. இந்த விஷயத்துல பாராளுமன்றத்தில் வாக்குவாதம், கடும் அமளி, தள்ளுமுள்ளு இதெல்லாம் நடந்திருக்கு. இதுல ராகுல் காந்தி மீது புகாரும் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. விசாரணைக்கு அழைப்பாங்க அப்படிலாம் பேசப்படுது. அது ஒரு பக்கம். இன்னொன்று, கடந்த மக்களவை தேர்தலின் போது பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ராகுல் காந்தி ஒரு குறிப்பிட்ட சமூகத்திட்ட மட்டும்தான் சொத்துக்கள்லாம் இருக்கு, காங்கிரஸ் வந்தால் சில நடவடிக்கைகள்லாம் எடுக்கும் அப்படின்னு பேசினாரு. இது பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களை தூண்டி விடுற மாதிரி இருக்கு, இதனால பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அவருடைய பேச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடப்பட்டு அதுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. இதே போலதான் கர்நாடகாவில் அவர் பேசுனதுக்கு வழக்கு போட்டாங்க. அது பதவி பறிப்பு வரைக்கும் போச்சு. இது அப்பட்டமான ஒருதலை பட்சமான நடவடிக்கைன்றதை நம்ம பாக்குறோம். நீங்க அதாவது பிரதமர் பேசும் எந்த பேச்சுகளுக்கும் நடவடிக்கை எடுப்பதில்லை. ஜெய் பஜ்ரங் பலின்னு வெளிப்படையா பேசினாரு கர்நாடகா மாநில எலெக்ஷன்ல அதே பிரதமர்.
அதற்கு எந்த விதமான இது இல்லை. அதே மாதிரி பாஜக தலைவர்கள் பல பேர் வகுப்புவாத பேச்சுக்கள்லாம் பேசினாங்க. அதை பத்தியும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகள் எல்லாம் முடக்கிட்டு தேர்தல் பத்திர விவகாரத்தெல்லாம் மூடி மறைச்சிட்டு இவர்கள் தேர்தல் நடத்தினதை பார்த்தோம். அதே மாதிரி நட்சத்திர பேச்சாளர்கள்னு சொல்றப்ப அவங்க தவறான பேச்சுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எப்பொழுதும் அவர்களுக்கு தான் நேரடியா நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஆனால் பிரதமர் தவறாக பேசிவிட்டார் என்று புகார் கொடுக்கும் பொழுது வேண்டுமென்றே பிரதமருக்கு நோட்டீஸ் கொடுக்காம அந்த கட்சி தலைவருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. இதுவும் அந்த தேர்தல் ஆணையத்தால் நடந்தது. அதே போல நீங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மோடி அவர்கள் செயல்பாடு 2014 தேர்தல்ல, அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கிறப்ப அல்லது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடந்து அந்த அன்றைக்கு வாக்குப்பதிவு இருந்தால் எதையும் நீங்க அவர்களை தூண்டும் விதத்தில் எதுவும் செயல்படக்கூடாதுங்கிறது தான் தேர்தல் நடத்தை விதிமுறை. இவர் என்ன பண்ணாரு, 2014 ஆண்டு தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிறப்ப கடைசி கட்ட வாக்குப்பதிவு மகாராஷ்டிரா உள்ள சத்ரபதி சிவாஜி கோட்டையில போய் உட்கார்ந்துட்டாரு. அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறார். அதே போல 2019 கேதார்நாத்ல போய் தியானம் பண்றாரு. 2021 மேற்கு வங்காள தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ போய் பங்களாதேஷ்ல போய் நாகேஸ்வரி அம்மன் கோயில் அங்க விசிட் பண்றாரு. அதெல்லாம் அது மாதிரி 2024 இங்க விவேகானந்தர் பாறைக்கு தியானத்துக்கு வர்றார். இதெல்லாம் கூட தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டோம். ஆனால் அவர்கள் எதையும் கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் இன்றைய தின தேர்தல் வாக்குப்பதிவை அது பாதிக்கக்கூடும். ஏனென்றால் அவர் மட்டும் இண்டிவிஜுவலா நீங்க போனா தப்பு கிடையாது. எந்த கோவிலுக்கும் போகலாம், எந்த தியானத்துக்கும் போகலாம். ஆனா ஊர் உலகத்தில் உள்ள கேமராமேனு, ஊர் உலகத்தில் உள்ள ஊடகங்களை எல்லாம் அழைத்து கொண்டு சென்று அதை டைரக்டா ரிலே பண்றப்ப அது பார்க்கும் வாக்காளர்கள் மத்தியில் கொஞ்சம் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆனால் அதை பற்றி எந்தவித கவலையும் தேர்தல் ஆணையம் பெறவில்லை. நீங்க இப்பொழுது சொன்னீங்க இந்த சம்மன் அனுப்பியிருக்காங்கன்றத சொன்னீங்க. அதே மாதிரிதான் கடந்த முறை நீங்க பேசினதையும் சொன்னீங்க. கர்நாடகாவில் பேசிய பேச்சுக்கு குஜராத்தில் வழக்கு போட்டு 2 வருட தண்டனை கொடுத்து அதற்காக அவருடைய MP பதவி அவசரமாக பறிக்கப்பட்டதை பார்த்தோம். ஆனால் அதற்கு என்ன விளைவு ஏற்பட்டது? உச்சநீதிமன்றம் ஒரு காரி துப்பாத குறைதான். நீங்க அந்த குஜராத் நீதிமன்றங்களில் என்ன நடக்கிறது என்ற கேள்வியை கூட எழுப்பினுச்சு. ஏனென்றால் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜுக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்க அடுத்த மாசமே. இவருக்கு 2 வருட தண்டனை கொடுத்த ஜட்ஜுக்கு உடனே ப்ரமோஷன் கொடுக்கப்பட்டது. அதையெல்லாம் உச்சநீதிமன்றம் கண்டித்து நிறுத்தி வைத்ததையும் பார்த்தோம். அதே போல ஏன் 2 வருட தண்டனை கொடுக்கப்பட்டதுன்னு கேள்வியும் எழுப்பினுச்சு. 2 வருடத்துக்கு ஒரு நாள் கம்மியா கொடுத்திருந்தா கூட அவருடைய MP பதவி பறிபோயிருக்காரு. ஆனால் இவர்கள் அவசரமாக MP பதவி பறித்தது மட்டுமல்ல, அவருடைய வீட்டை உடனே காலி பண்ணுங்கன்னு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. அதையும் அவர் காலி பண்ணாரு. ஆனால் அதற்கு மக்கள் அளித்த பரிசு என்னன்றதுதான் நீங்க பார்க்கணும். மக்கள் அவருடைய ஒரு MP பதவியை பறிச்சீங்க, அவருக்கு 2 தொகுதியில் அவரை வெற்றி பெற வைத்தார்கள், மக்கள் வெற்றி பெற வைத்தார்கள் அடுத்த தேர்தல்ல. அது மட்டுமல்ல, நீங்க ஒரு சாதாரண MP-க்கான ஒரு குவார்டர்ஸை தான் நீங்க வெக்கேட் பண்ணீங்க. இன்றைக்கு அவர் எதிர்கட்சி தலைவருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இல்லத்தை ஒதுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்திற்கு இந்திய மக்கள் ஜனநாயகத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு தடவையும் ராகுல் காந்தி மீது கை வைக்கும் போது அல்லது அவரை சீண்டும் போது, அவரை இது மாதிரி ஏதாவது ஒரு வழக்குகளில் சிக்க வைக்கும் பொழுது அவர் மீண்டெழுந்து பட்டை தீட்டப்பட்ட வைரம் எப்படி தீட்ட ஒளிரும்னு சொல்லுவாங்கல்ல, அது போல அவர் ஒவ்வொரு முறையும் மீண்டெழுந்து மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்து வருவதை பாக்குறோம். நீங்க என்றைக்கு அவருடைய பதவி பறிப்பு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணோம்னா அவரு இந்தியா முழுக்க நடைபயணத்தை போட்டு இந்தியா முழுக்க ஒரு மக்கள் தலைவராக உருவெடுத்ததை பார்த்தோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா அவர் அணுகுகிற முறை பாத்தீங்கன்னா ஒவ்வொருடைய ஏழை எளிய மக்கள், ஒரு பெயிண்டரு, கொத்தனாரு, அந்த மாதிரி டிரைவரு, இந்த மாதிரி எல்லா சமூக மக்களுடனும் அவர் பழகி இன்றைக்கு ஒரு மக்கள் தலைவராக உருவெடுத்திருக்கிறார். அதுதான் அவர்களுக்கு உறுத்தலாக இருக்கிறது. அவருடைய இமேஜை டேமேஜ் செய்யணும், அவருடைய பிம்பத்தை டேமேஜ் செய்யணும் என்ற ஒரு எண்ணத்தில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். அந்த எண்ணம் கண்டிப்பாக ஈடேறாது. இதில் ஒவ்வொன்றிலும் அவர் மீண்டு இன்னும் அடுத்த கட்டத்திற்கான ஒரு தலைமை பதவியை அடைவதற்கு, பெரிய புகழை அடைவதற்கான இலக்கை நோக்கி செல்வார் என்பதுதான் கடந்த கால வரலாறாகவும் இருக்கிறது. இனியும் அதுதான் நடக்கப் போகிறது. தேர்தல் ஆணையத்தின் மீது 100% நம்பிக்கை இல்லை என்பதை தான் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் காட்டுகிறது என்ற கருத்தை பதிவு செஞ்சுருக்கீங்க. தேர்தல் ஆணையம் நாங்கள் நேர்மையாக தான் செயல்படுறோம் அப்படிங்கிறாங்க. வெற்றி பெற்றால் கொண்டாடுறீங்க, தோல்வியுற்றால் தேர்தல் ஆணையம் மீது சந்தேகப்படுவது, இது வழக்கமாக எதிர்கட்சிகள் சொல்கிறது தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொன்று, ராகுல் மேலே புகார் கொடுக்கப்பட்டு சம்மன் அனுப்பப்பட்டது. கடந்த காலங்களில் இதே போல் பிரச்சாரத்தில் பேசுனதுக்கு, கர்நாடகாவில் பேசுனதுக்கு
அவங்க வழக்கு போட்டாங்க, தண்டனை கொடுத்தாங்க, அதை உச்சநீதிமன்றம் எப்படி கருத்து பதிலுக்கு சொன்னிச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. காங்கிரஸ் கட்சி ராகுல் மீதான புகாரை எப்படி எதிர்கொள்ள போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.